குடலுக்கு, வாய் புண்ணுக்கு இதுக்கெல்லாம் வந்து மணத்தக்காளி கீரை ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க. அதை விட ரொம்ப முக்கியம் அதில் உள்ள மணத்தக்காளி தாங்க ரொம்ப ரொம்ப நல்லது. இதை நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மணத்தக்காளி கீரை இருக்கு பார்த்தீங்களா, அதை முதல்ல ஆஞ்சிட்டு அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்ததா இந்த கீரையில் உள்ள தக்காளி, மணத்தக்காளி அதையும் இதோட சேர்த்து அலசி எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா இதில் உள்ள தக்காளி உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இப்போ கீரையை நல்லா அலசியாச்சு, இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததா அரைக்கப்பளவுக்கு பாசிப்பருப்பை இந்த மாதிரி நல்லா அலசிட்டு குக்கரில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு கையளவு சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், 5-6 பூண்டு பல்லு இது எல்லாம் சேர்த்து குக்கரில் ஒரு விசில் போடுறேன். ஏன்னா ரொம்ப குழஞ்சிரும். ஒரு விசிலுக்கு மேலே பாசிப்பருப்பு போடக்கூடாது. இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு வெந்துருச்சு. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தேவைக்கேற்ப கல் உப்பு சேர்த்து நம்ம அலசி வச்ச கீரை எல்லாத்தையும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து நம்ம வேக வைக்க போகிறோம். இந்த வெயில் நேரத்தில் எல்லாருக்குமே வயிறு வாயெல்லாம் நல்லாவே வெந்து போயிருங்க. அதனால வாரத்தில் 2 முறையாவது கண்டிப்பாக அந்த மணத்தக்காளி கீரையை எடுத்துக்கணும். கீரையை குக்கரில் தான் வேக வச்சிருக்கேன், ஆனால் விசில் போடல. பாருங்கள் நல்லா கொதி வந்து இப்போ கீரை நல்லா வெந்துருச்சு. அடுத்ததாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கெட்டியான தேங்காய் பாலை சேர்க்கிறேன். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் அப்படியே வேறு பவுலுக்கு மாற்றிட்டு இதில் கடுகு, உளுந்தம்பருப்பு, வரமிளகாய், வெங்காயம் எல்லாமே தாளித்து